நமச்சிவாயம். ஜெய் வாராகி. ஷியாமளாஜ வித்மஹே ஹாலஹஸ்தாஜ தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். வாராகி நமோ நமஹா. எல்லாமல்ல குருநாதரை வணங்கி ஆதித்யாதி நவகிரகங்களையும் வணங்கி வாராகி டிவி நேயர்களுக்கு அடியேன் நல்லாசிகள். ஜெய் வாராகி. இப்போது நாம் எல்லாருமே வாழ்க்கையில் இந்த மனுஷனாக பிறந்துட்டோம். ஆணாகவோ பெண்ணாகவோ அலியாகவோ ஏதோ ஒரு பிறப்பு எடுத்துட்டோம். இந்த பிறப்பில் ஆரம்ப நாள்லேருந்து கடைசி நாள் வரை நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் சாமி இருக்கேன், இந்த கஷ்டத்துக்கான காரணம் தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, நான் நல்லா இருந்தேன் சாமி, எங்கள் குடும்பம் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்தது, ஓஹோன்னு இருந்தது, பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணோம், இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் முடங்கி போயிருக்கோம், திடீர்னு ஒரு கஷ்டமான சூழ்நிலை, திடீர்னு எங்களுக்கு கஷ்டம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது யாராக இருந்தாலும் இந்த ஏற்ற இறக்கங்களுக்கு என்ன காரணம்னா, இல்லைனா இன்னும் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம், இப்போ கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும், பரவாயில்ல, ஐயோ ஆரம்ப காலத்தில் ரொம்ப கஷ்டம். இந்த கஷ்ட காலம் இது எப்போ வரும்னா, அந்த கர்மா ஆக்டிவேட் ஆகும்போது தான் வரும். பொதுவாக கர்மானா என்னங்க சார், இந்த பிறவி நாம் ஏன் பிறந்திருக்கோம், இந்த மண்ணுக்கு நாம் ஏன் வந்தோம், இதுக்கான காரணம் தான் அந்த பாவ கர்மா. இதை எடுத்து சொல்லக்கூடியது தான் கர்மா. ஏன் இந்த பூமிக்கு நீ பிறந்த, இத்தனை பேருக்கு நீ கணவனாக இருக்கணும், இத்தனை பேருக்கு நீ தகப்பனாக இருக்கணும், இவங்களுக்கு நீ மகனாக இருக்கணும், இவங்களுக்கு நண்பர்களாக இருக்கணும், இவங்களுக்கு ஓனராக இருக்கணும், இவனுக்கு நீ அடிமையாக இருக்கணும், இதுதான் பாவ கர்மா. இந்த மனசில் இந்த பயம் எப்போ வரும்னா, எப்போலாம் நமக்கு சனியுடைய டச் வருதோ ஜாதகத்தில், 7.5 சனி, கண்டக சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, ராகு, கேது, இதெல்லாம் டச் ஆகும்போது இந்த கர்மாவுடைய பயம் வந்துடும். நம்ம ஒழுங்காக நடந்துக்கிட்டு இருக்கோமா, பாவம் செய்யாமல் இருக்குமா, நேர்மையாக நடந்துக்கிறோமா, இதெல்லாம் இந்த பயம் பூரா அப்போ தான் நமக்கு வரும். அப்போ இந்த பாவ கர்மாவை தீர்ப்பது எப்படி, ஒழிப்பது எப்படி, கர்மாவை ஒழிப்பது எப்படி, கர்மாவை அதாவது பாவத்தை ஒழிப்பது எப்படி. ஒரு இடத்துக்கும் ஒரு மண்ணுக்கும் ஒரு மகிமை இருக்கும், அந்த மண்ணுக்கும் ஒரு ராசிக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கும். குறிப்பாக ஒரு 40 வயசாகுது, இல்லை 50 வயசாகுது, இல்லை அதுக்கு மேலே ஒரு ஏஜ்டு பர்சன்ஸ், 60 வயசு, 70 வயசு, 80 வயசு, வயசு ஆக ஆகத்தான் அவங்களுக்கு அனுபவமும் பயமும் கூடும். நான் நிறைய சாதிச்சிட்டேன் சாமி, ஆனால் இப்போ எனக்கு ஒரு ஃபியர்னஸ் இருக்குது, சாகர காலத்தில் சங்கரான்ற மாதிரி இப்போ தான் எனக்கு அந்த ஃபியர்னஸ் வருது. நான் இதெல்லாம் கோவிலுக்கே போனதில்லை, விதண்டாவாதம் பேசினவங்க கூட வழிபாடு செய்கிறது உண்டு. அப்போது உங்கள் ராசிக்கு நீங்கள் போக வேண்டிய கோவில் எது, உங்கள் பாவம் தீர நீங்கள் போக வேண்டிய ஆலயம் எது, போக வேண்டிய மிதிக்க வேண்டிய மண், வணங்க வேண்டிய தெய்வம், செய்ய வேண்டிய பரிகாரம், இதை நம்ம ஃபுல்லாக ப்ரீஃபாக பார்க்கலாம் பாருங்கள். கன்னிராசி அன்பர்களே, உத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம், 3 பாதங்கள், சூரியனுடைய 3 பாத நட்சத்திரம் உத்திரம். அதே போல் சந்திரனுடைய அஸ்தம் நட்சத்திரம், செவ்வாயுடைய சித்திரை நட்சத்திரம் 2 பாதங்கள். இங்கே சூரியன், சந்திரன், செவ்வாய் இணைவு, சூரியன், சந்திரன், செவ்வாய் இணைவு, புரியுதுங்களா? அப்போ இந்த சூரியன், சந்திரன், செவ்வாய் இணைவு ஏற்படுமேயானால் அது சங்கரநாராயணன் சுவாமி இருக்கணும், அம்பாள் இருக்கணும், பெருமாள் இருக்கணும். ஏன்னா அது புதனுடைய வீடு. பாருங்கள், நாம் எப்படியெல்லாம் அந்த ரகசியங்களை கண்டுபிடிக்கிறோம், எப்படிலாம் யோசிக்கணும் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணணும். கன்னிராசி அன்பர்களே, இந்த பிறவியில் நீங்கள் ஒரு முறையாவது அந்த மண்ணை மிதிக்கணும். குறைஞ்சது ஒரு 3 மணி நேரமாவது அந்த கோவிலில் இருக்கணும், அவ்வளோ அழகாக வழிபாடு செய்யணும். மினிமம் 3 ஹவர்ஸ் அங்கே இருக்கணும். போனால் அப்படி எட்டி பார்த்து அப்படி பண்ணிவிட்டு வந்துடக்கூடாது. இல்லை விஐபி தரிசனம் டிக்கெட்டை வாங்கிட்டு அப்படியே சுற்றிட்டு இப்படி வந்துடக்கூடாது.
3 hours அங்கே ஸ்பெண்ட் பண்ணணும். இது ரூல். கன்னி ராசி அன்பர்களுக்கு புரியுதா? சங்கரன் கோவில் போக வேண்டிய ஆலயம், வணங்க வேண்டிய தெய்வம் சங்கர நாராயண கோமதி அம்மாள். புரியுதுங்களா? சூரியன் சந்திரன் செவ்வாயுடைய இணைவு, புதனுடைய இணைவு, அற்புதமான ஆலயம் சங்கர நாராயண கோமதி அம்மாள். சார், இந்த கோமதி அம்மா இருக்காங்களே, அது எங்கள் வீட்டு பொண்ணு சார். அது அந்த திருநெல்வேலி சைடில் எந்த பெண் குழந்தை பிறந்தாலும், இல்லை ஆண் குழந்தை பிறந்தா, பெண் குழந்தை பிறந்தா யாரையும் கேட்க மாட்டாங்க, கோமதின்னு வச்சுருவாங்க. அப்புறம் அந்த கோமதிக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பேர் வைப்பாங்க, அந்த ஏதாவது ஒரு கோமதின்னு வச்சுருவாங்க. அதே போல் ஆண் குழந்தை பிறந்தா ஒன்று சங்கரனை வைப்பாங்க, இல்லை நாராயணன் வைப்பாங்க, இல்லை சங்கர நாராயணன் வைப்பாங்க. யாரையுமே ஜாதகம் பார்க்க மாட்டாங்க, நட்சத்திரம் பார்க்க மாட்டாங்க, நியூமராலஜி பார்க்க மாட்டாங்க, கண்ணை மூண்டு சங்கரன் வச்சுருவாங்க. அந்த ஊரில் போய் கேட்குங்களா சங்கரன்னா திருப்பதியில் மொட்டை அடிச்சு கதை தான், யாரை பார்த்தாலும் சங்கரன் தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த சங்கர நாராயணன் கோமதி அம்மாவை திருநெல்வேலி ஜில்லா, தென்காசி ஜில்லா கொண்டாட தூக்கி மடியில் வச்சுக்கும். அப்பேற்பட்ட அற்புதமான ஸ்தலம். என்ன வரலாறுன்னு கேட்டிங்கன்னா, நாகம், அஷ்டவிதமான நாகங்கள், சங்கன் பதுமன், அதில் 2 பேர். அவங்களுக்கு சிவன் பெருசா, கழுத்தில் சிவபெருமான் கழுத்திருக்கக்கூடிய பாம்பும் மகாவிஷ்ணு படுத்திருக்கக்கூடிய பாம்புக்கும் ஒரு போட்டி வருதான். நான் தான் பெரிய ஆள், நீ தான் பெரிய ஆள், எனக்கு 8 முகம் இருக்குது, 9 முகம் இருக்குது, உனக்கு சிங்கிள் ஃபேஸ் தான் இருக்குது, ஆனால் எங்கால் தாண்டா பெரிய ஆள். அந்த மாதிரி போட்டி வந்துட சிவன் பெருசா, விஷ்ணு அவங்க கம்முன்னு இருக்காங்க. அந்த பாம்பு சும்மா இல்லை. தலைவர் சும்மா இருந்தாலும் கீழே கூட இருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டான். ஏதாவது கோத்து விட்டு போயிடா, வடிவேலை கோத்து விட்ட விட்டே. நான் எப்படா சொன்னேன், எங்கள் அண்ணனை அடிச்சிருவியா நீ, எங்கள் அண்ணனை அடிச்சிருவியா நீ, அந்த கதையை உரசி போட்டு போகிற மாதிரி. அப்போது யார் பெரியவங்கன்னு கோமதி அம்மாள் ஊசி முனையில் நின்று தபஸ் பண்ணுறாங்க. அதுதான் ஆடி தபஸு. ஆடி மாதம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். உடனே சிவபெருமானும் பெருமாளும் நாங்கள் 2 பேரும் ஈக்குவல் தான், பிக்கு டாலரு டாப்பர்லாம் ஒன்றும் எங்களுக்கு கிடையாது, ஸோ நாங்கள் 2 பேரும் ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு சங்கரன் அதாவது உமா மகேஸ்வரன் நம்ம பார்த்துருக்கோம். பார்வதியும் சிவனையும் ஒரே உடம்புல பார்த்துருக்குறோம். அந்த ஊரில் சிவனையும் பெருமாளையும் ஒரே உடம்புல பாதியாக பார்க்கலாம். அதுக்கு தான் சங்கர நாராயணன்னு பேர். புரியுதா? அப்போ கன்னி ராசி என்பதை இந்த பிறவியில் நீங்கள் செய்த பாவங்கள் தீர போக வேண்டிய ஆலயம் சங்கரன் கோவில். கூகுளில் போட்டிங்கன்னா வந்துடும். என்னைக்கு போனோம்? நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தில் போகலாம். எந்த நட்சத்திரம் உங்கள் ஜென்ம நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்தில் போகணும். அப்படி இல்லைன்னா ஏகாதசி, நவமி, திருத்தியை, இந்த 3 திதியில் போகலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பிறந்த கிழமையில் போகலாம். 3 ஆப்ஷன் கொடுத்துருக்குறேன். ஸோ நான் ஏஜ்டு பர்சனாக இருக்கேன், என்னால் வயசானவங்களாக இருக்கேன், எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால் போக முடியல, நான் வெளியூரில் இருக்கிறேன், வெளிநாடுகளில் இருக்கிறேன், எக்ஸ்கியூஸ் கேட்டிங்க, என்னால் போக முடியல சாமி, எனக்காக கொஞ்சம் செஞ்சு கொடுங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்வீர்களே. ஆனால் உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ கேளுங்க, நாங்கள் அதை செஞ்சு கொடுக்குறோம். ஐயர் நம்பர் வேணும், என்ன கேட்குறீங்களோ நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஜாதகம் இப்படித்தான் ஜாதகம் பார்க்கணும். சும்மா கஷ்டப்படுறேன்னு சொன்னால் போகாது. உங்கள் கஷ்டம் தீர்றதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும். இப்போ அங்கே போயிட்டு என்ன செய்யணும்? பரிகாரம். என்ன பரிகாரம்? அப்போ செய்ய வேண்டிய பரிகாரம் என்னங்க செய்யணும்? சார், நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும், எந்த கோவில் போனாலும், அந்த கோவில் ஐயருடைய நம்பரை முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, சிலதெல்லாம் கிராமத்து கோவிலாக இருக்கும். இப்போ நான் சொன்ன கோவில்லாம் ஒரு கிராமத்து கோவிலாக இருக்கும். ஐயர் குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும் வந்துட்டு போவாங்க. அப்போ அந்த ஐயரோட நம்பரை வாங்கிட்டு, நாங்கள் இந்த நட்சத்திரம் இத்தனாம் தேதி வரோம், இல்லை இந்த கிழமையில் வரோம், நீங்கள் அவைலபிளாக இருப்பீங்களா அப்படின்னு முன்கூட்டியே அவங்கள்ட்ட பேசி வச்சுக்கோங்க. எவ்வளோ செலவாகும் எல்லாமே நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமோ கேளுங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஐயருடைய நம்பர் வேண்டும்னா தரோம்.
அப்படிலாம் உங்களால் நீங்கள் லாங்கில் இருக்கீங்க, வெளி ஊர்களில் இருக்கீங்க, வெளி மாநிலங்களில் இருக்கீங்க, வெளிநாடுகளில் இருக்கிறீங்க, ஒரு கன்னியாகுமரியில் இருக்கிறீங்க, நீங்கள் வந்து அப்படி கும்பகோணம் சைடு வந்துட்டு போனோன்னா உங்களுக்கு கஷ்டம், இல்லை அப்படி அந்த புதுசை சைடு வரணும்னா உங்களுக்கு கஷ்டம். நீங்கள் வந்துட்டு போகிறதுக்கே 4000 செலவாயிடும். அப்போ அந்த 4000 நீங்கள் மணி ஆர்டரோ இல்லை வந்து ஜிபேவோ பண்ணிங்கன்னா நீங்கள் உட்காந்துட்டுலேயே அந்த பூஜையை பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப்பு. இல்லை சாமி நான் நேரில் தான் வரணும், தாராளமாக உங்களுக்கு அந்த கூகுளில் எல்லா கோவில் நம்பரும் கூகுளில் போட்டிங்கன்னா லொக்கேஷன் கிடச்சிரும். எங்களோட சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படாது. இல்லை முடியல, ஏஜ்டு பர்சனாக இருக்கீங்க, நான் சொன்ன மாதிரி லாங்கில் இருக்கீங்கன்னா நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், அந்த அபிஷேகம் பண்ணி தரோம். சரி, பரிகாரம் என்ன செய்யணும் சார்? இங்கே எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த சிவனுக்கோ அந்த தெய்வத்துக்கு ஒரு அபிஷேகம், மகா அபிஷேகம் செய்யலைனா கூட ஒரு பால் அபிஷேகம், மினிமம் ஒரு பால் அபிஷேகம், ஒரு அபிஷேகம் பண்ணி ஒரு வாசனை புஷ்பம் சாத்தி அந்த தெய்வத்துக்கு உரிய இலைகளால், சிவனாக இருந்தால் வில்வம், முருகராக இருந்தால் நொச்சி இலை, அப்புறம் பெருமாளாக இருந்தால் துளசி, இந்த மாதிரி அந்த தெய்வத்துக்குரிய இலைகளால் சகஸ்ரநாம அர்ச்சனையும் செய்ய வேண்டும். புரியுதுங்களா? சகஸ்ரநாம அபிஷேகம் பண்ணணும், சகஸ்ரநாம அர்ச்சனை கண்டிப்பாக செய்யணும். 27 தீபம் ஏற்ற வேண்டும். 27 நெய் தீபம் ஏற்றி, நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம், வேறு எதுவுமே ஏற்றக்கூடாது. அந்த பஞ்சதீபம் எண்ணெய், சென்ட்டு வச்ச எண்ணெய், வாசனை எண்ணெய், அதெல்லாம் எதுவுமே வேணாம். ஒன்று ஆவின் நெய் வாங்கிக்கோங்க, அப்படி இல்லாட்டி நார்மல் செக்கு எண்ணெய் வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். 27 தீபம் ஏற்றணும். 27 முறை அந்த கோவிலை வலம் வர வேண்டும். 27 தீபம், 27 சுத்து. சக்கரை பொங்கலும் லெமன் சாதமும் நைவேத்தியம் பண்ணணும். இல்லை அந்த கோவிலுக்கு ஏற்ற மாதிரி, பெருமாள் இருந்தால் புளி சாதம் போடுங்க, முருகர் கோவிலாக இருந்தால் லெமன் சாதம் போடுங்க, சிவன் கோவிலாக இருந்தால் தயிர் சாதம் போடுங்க. ஆனால் சக்கரை பொங்கல் கண்டிப்பாக இருக்கணும். அப்போது 27 ஒரு அபிஷேகம், அபிஷேகம் முடிச்சுட்டு ஒரு சகஸ்ரநாம அர்ச்சனை, 27 தீபம், 27 சுத்து, பிரசாத விநியோகம், ஒரு நமஸ்காரம். இதில் கோவிலில் சாமி அபிஷேகம் பண்ணும்போதோ, நட சாத்தி இருக்கும்போது, திரை போட்டு இருக்கும்போது நீங்கள் சுத்தக்கூடாது, விளக்கேற்றக்கூடாது. ஓப்பனில் இருக்கும்போது தான் நீங்கள் இதை செய்யணும். ஸோ இதுதான் உங்கள் பரிகாரம். இதை செய்து பாருங்கள். ஒரு முறை அந்த ஆலயத்துக்கு சென்று வாருங்கள். இது ஒன்றும் பெருசாக செய்ய முடியாத விஷயம் கிடையாது. உங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு. முயற்சி பண்ணுங்கள். இதனால் உங்கள் நன்மை நடக்கும் என்றால் எங்களுக்கு அது சந்தோஷம். ஜெய் வராகி.